ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அது விரைவில் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன கேட்குறீங்க? என்ன கேட்குறீங்க? சரி விடுங்க, நான் என்ன இல்லைங்க, ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, சட்டமாக்கப்பட்டது. 15 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் இருக்கிற வரியெல்லாம் ஒரே தடவையிலே 15%, 20% என்று வரி உயர்த்துவதை மாற்றாக ஒன்றிய அரசு எங்களுக்கு ஆண்டுதோறும் நீங்கள் வரி உயர்வு தந்தால்தான் ஒன்றிய அரசிலிருந்து எங்களுக்கு நிதி தரப்படும் என்பதை அவர்களுக்கு அறிவித்ததன் பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஒரு இடத்திலிருந்து 6% மட்டுமே தான் வரி உயர்வு தர வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த 6% என்பது உயர்வாக இருக்கும். மழை வெள்ள காலங்களில் அதையும் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே பாதிக்கப்படுகின்ற போது அந்த வரி உயர்வு இருக்காது, பாதிக்கப்படாத போது அந்த வரி உயர்வு இருக்கும். இப்போது கூடுதலாக ட்ரோன் சர்வே எடுத்து ஒவ்வொரு கட்டிடத்தையும் அளந்து அந்த கட்டிடத்தின் நீள அளவுக்கு ஏற்ப வரி உயர்வு போடப்பட்டது. அதை நம்முடைய முதலமைச்சர்கள் வரி உயர்வு தேவையில்லை, நிறுத்தி வைங்கள் என்று சொல்லிவிட்டார். எனவே ட்ரோன் சர்வே இல்லை, வரி உயர்வு என்பது சட்டமன்றத்தில் அறிவித்த அந்த 6% மட்டும்தான் இருக்குமே தவிர மேற்கொண்டு எதுவும் இருக்காது. அதுதான் விஷயம். நீங்கள் சட்டமன்றத்தில் சட்டமாகவே நிறைவேற்றிருக்கிறோம். 500 சதுரடிக்கு 25% மட்டுமே வரி உயர்வு. 500லிருந்து 750 சதுரடிக்கு 335% வரி உயர்வு. 700 சதுரடிக்கு மேல் 1200 சதுரடிக்கு 50% வரி உயர்வு. 2400 சதுரடிக்கு மேல் தான் வரி உயர்வு கூடுதலாகப்பட்டது. அனைத்தும் அதுதான் இப்போது நடைமுறையில் இருக்கிறது. எப்போதுமே வரி என்பது 2400 சதுரடி இருந்தால் கீழே மேல்தளம் கீழ்த்தளம் என்று சேர்ந்தால் இருப்பதை தவிர தனித்தனியாக இருக்காது. இல்லை, அவங்க எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் நிறுத்த சொல்றாங்க. அதே தான் கட்டுவாங்க சார். ஒவ்வொரு ஆண்டும் 6% கூட வருங்க. அந்த 6 ஏங்க அதுதானே வரும், அப்படித்தானே வரும் ஏங்க. அதாவது ட்ரோன் சர்வே எடுத்து ஒரு 3000 கட்டவங்களுக்குலாம் 70,000 60,000 வந்துருச்சு. அந்த உள்ள அளவு இருக்கும்போது அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இல்லை, அதை சேர்த்து தான் வசூல் பண்ணும். ஏங்க குப்பை வரி போட்ட போது கடந்த டெட்டா சர்டிஃபிகேட் கொடுத்து 6 வருஷத்துக்கு முன்னால் இருந்து கேட்டாங்க. அதெல்லாம் கேட்காது, இந்த வருஷம் மட்டும் கேளுங்க, இந்த வருஷத்துலேருந்து அது எடுங்கன்னு சொல்லி பழையது அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பான், கொடுத்தா கட்டிக்குவோம், அவ்வளோதான். பல இடங்கள்ல நாய்களும் அந்த மாடும் அதுதான் பூரா பாராளுமன்றம். நீங்க தான் பத்திரிகைக்காரங்க தான் எழுதணும். எங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. நாய்களை பிடிக்கிறதுக்கோ மாடுகளை பிடிச்சி பவுண்டில் அடைச்சிடுவோம், நாயை பிடிச்சி பவுண்டில் அடைக்க கருத்தடை பண்ணி அது உடம்பு சரியாகி திருப்பி அதே இடத்துல கொண்டு விடணும். அப்படி இல்லைன்னா பிடிக்கிறவங்க பேரில் ஜெயிலுக்கு போகணும்னு இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் மேலே சட்டம் பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு ஒரு சட்டம் நிறைவேற்றி கொடுங்க, எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கு, நாய் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்டுருக்கோம். ஆமா ஆமா ஆமா, அதுதான் பண்ண வழி இல்லை, சட்டத்தில் இடம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு நாங்கள் என்ன செய்ய முடியும்? சென்னையில் அந்த சாலை ஓரங்களில் ஒரு அமைப்பு மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி தமிழகம் முழுக்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லா இடத்துலையும் நேற்று பேசுன இடத்துல பூரா பானம் நகராட்சியில் ஒரு தனி இடம் ஒதுக்கி அதை பிடிச்சு கொண்டு அங்கே வைங்கன்னு சொல்லியிருக்கேன், பிடிச்சு கொண்டு வைக்க சொல்லியிருக்கேன். அல்ல, அதெல்லாம் எனக்கு நீங்கள் குறிப்பிட்டு சொன்னால் நான் உடனே தர சொல்கிறேன். 4 ஆண்டு காலத்தில் அதெல்லாம் பார்த்துறோம். 4 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆட்சியிலே முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு 24,000 கோடி, 3 ஆண்டுகளுக்கு 24,000 கோடி, இந்த ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முடிந்து இந்த ஆண்டு 25,000 கோடி கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்மார்ட் சிட்டி முடிஞ்சு போச்சு எல்லாமே.
புது திட்டம், அடுத்த திட்டம் போட்டாங்க. ஸ்மார்ட் சிட்டிலாம் மெட்ரோ திட்டங்கள் வந்து இப்போ வந்து திருச்சிக்கு வந்து காலதாமதம் ஆகுது, கோயம்புத்தூர்ல தான் இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை என்ன? எல்லாம் ஒன்றும் இல்லை, 750 கோடி பத்திரிகைலாம் போட்டு 750 கோடி ஆய்வுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்களே. நீங்க இந்த வருஷம் அறிவிக்கிறோம், இந்த வருஷம் அறிவிக்கிறோம். ஆனா மூடி கொள்கையில வரேன் பஸ் ஸ்டாண்ட்லாம் வச்சு பஸ் போட்டு நிறைய இருக்கு. தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அதான் இங்கே இருங்க வரேன் பஸ் ஸ்டாண்ட் அண்ணாமலைக்கு ஒரு திட்டம் வெளியே வந்துடலாம்.